அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம். இந்திய அளவில் இந்த அயோத்தி ராமர் கோயில் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை வச்சே ஒன்றியத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக கட்சி பார்த்தீங்கன்னா தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மேம்படுத்திடலாம் அப்படின்னு இதை வச்சே வரப்போற தேர்தலில் கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு தன்னுடைய அரசியலுக்கு பெரிதளவு ஆதாயம் சேர்க்கக்கூடிய விஷயமாகவே இந்த அயோத்தி கோயிலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழலில் எல்லை மீறி போறாங்கடா இந்த அயோத்தி கோயில் அப்படின்ற அளவுக்கு தற்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அயோத்தியில் இருக்க ராமருக்கு 5 வயசு குழந்தை மாதிரி அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தினமும் 1 மணி நேரம் தூங்குறதுக்கு அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னும், மதியம் 12லேருந்து 1:30 வரைக்கும் அந்த கோயில் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு மூட நம்பிக்கையான விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோயிலிருந்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பைத்தியக்கார பசங்களுக்கு இதை விட்ட வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே சீமான் சொல்றது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இன்னும் சொல்ல போனால் சாமி நம்பிக்கை இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தி கோயிலை வச்சு பாஜக கட்சி செய்யக்கூடிய அரசியல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இது வெறும் கோயிலாக மட்டும் பார்க்காம பாஜக கட்சியோடைய ஒரு அடையாள சின்னமாகவே பாஜக கட்சி மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏற்கனவே திருவள்ளுவர், அம்பேத்கர் இவங்க எல்லோருக்குமே காவியை பூசின மாதிரி இந்த ராமர் கோயில் அப்படின்றது இந்தியா முழுக்க காவி பூசுறதுக்கான ஒரு விஷயம் தான் அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதை வச்சு தற்போது தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ராமர் கோயில் முழுக்க முழுக்க பாஜக கட்சியுடைய ஒரு அலுவலகமாக தான் மாறப்போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மக்கள் கருத்து கணிப்புல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மோடி அவர்கள் தான் இந்த ஒரு திட்டத்தையே சொன்னாரு அப்படின்னும், இந்த மாதிரி 1 மணி நேரம் ராமர் கோயிலை மூடி வைக்கணும், ராமருக்கு ஓய்வு தேவை அப்படின்னு இந்த மாதிரி மூட நம்பிக்கையான நிறைய விஷயங்களை முன்வைக்கிறாங்க பாஜக கட்சி மற்றும் மோடி அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே பார்த்தீங்கன்னா தெரிய வருது. மேலும் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமான் அவர்கள் சொல்லியிருக்க மாதிரி இவங்க எல்லோருமே அறிவற்று பேசுறாங்களா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.